விளக்கு தீபம் போடும்போது அந்த இன்னைக்கு போடுறது திரியும் அடுத்த நாள் போடக்கூடாது. அதுதான் முறை. இல்ல வெள்ளி செவ்வாயாவது திரிய மாத்தணும். அப்போ தினமுமே திரி திரி மாத்தணும். கண்டிப்பா தினமும் திரி ஏன் மாத்தணும். மேம் அப்படி மாத்தணும்? அது வந்து எரிஞ்சு முடிஞ்சதுன்னா அது என்ன ஆகுது? எரியப்பட்ட திரி. ஆமா. அதை அடுத்த நாள் பத்த வைக்கக்கூடாது. ஓ! ஒன்றும் இல்லைங்கம்மா. இப்போ அடுப்பு அந்த காலத்துலலாம் நாங்கள் அடுப்பு தான் எரிச்சோம். அடுப்பு எரிக்கும்போது எரிஞ்ச கொல்லிக்கட்டையை எடுத்து திரும்ப வைக்க மாட்டோம் ஆமா அடுப்பில். சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம புது விறகு வச்சு தான் பற்ற வைப்போம். இடையில வேணா அந்த விறகு வீணாக போகுதுன்னு இடையில வேணா சேர்த்துவோம். இது உங்களுக்கும் தெரியும். எங்கள் பாட்டியில் அப்படி தான் சொல்லுவாங்க. ஆரம்பிக்கும் போது காலையில் எழுந்திரிச்சு பிரம்ம முகூர்த்த வேலையில் சாமிக்கு பால் காய்ச்சி வச்சுட்டு தான் நாங்கள் எல்லா வேலையும் செய்வோம். பால் காய்ச்சி வைக்கும்போது அடுப்பு பற்ற வைப்போம். பற்ற வைக்கும்போது பழைய கட்டையை வைக்க விட மாட்டாங்க. புது விறகு தான் வைப்போம். அது மாதிரி தான் அந்த திரி வந்து நேற்று பற்ற வச்ச திரி வந்து எச்சையான மாதிரி எச்சல் பட்ட மாதிரி. அப்போ அடுத்த நாள் திரிய மாற்றுங்க. மாற்றவே முடியலனா வாரத்தில் 2 தடவையாவது மாற்றுங்க. செவ்வாய் வெள்ளியாவது மாற்றுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறோம். நாங்கள் நிறைய பேருக்கு கிளைண்ட்டுகளுக்கெல்லாம் சொல்லி சக்ஸஸ் பண்ணி கொடுத்துருக்குறோம். ஒரு அகல் விளக்கில் அந்த திரியெல்லாம் எடுத்து போட்டு வைங்க. வியாழன் ஞாயிறு கண்டிப்பாக நீங்கள் சுற்றி போடுவீங்க. வீட்டுக்கும் சுற்றுங்க, உங்களுக்கும் சுற்றுங்க. சுற்றும் பொழுது தான் கண்திஷ்டி வெளியே போய் நமக்குண்டான செல்வ செழிப்பு வரும். கண்திஷ்டி வெளியே போனால் தான் நமக்குண்டான செல்வ செழிப்பு வீட்டுக்குள்ளே வரும். அதனால் வீட்டையும் சுற்றணும், உங்களையும் சுற்றணும். சுற்றி அந்த அகல் விளக்கில் இருக்க திரி மேலே வச்சு வாசப்படியில் வச்சு எரிச்சு விட்ருங்க. அது கம்ப்ளீட்டாக பஸ்பமாயிரும். பஸ்பமாயிருதா அது அந்த வேலை முடிஞ்சிருச்சு. நீ அடுத்த வாரம் சேர்ந்தாதான் அந்த திரிக்கு அந்த உண்டான வேலை. இந்த மாதிரி ரொட்டீனாக செய்யணும் இந்த வேலையை. கண்டினியூவாக இது மாதிரி செஞ்சுக்கிட்டே வரும்போது கண்டிப்பாக அந்த வீட்டில் செல்வ செழிப்பு இருக்கு.